நடிகர் கார்த்தி, நடிகர் அரவிந்த் சாமி ரெண்டு பேரோட நடிப்புல உருவான ஒரு படம் தான் மெய்யழகன். படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைனை நான் சொல்றேன். அரவிந்த் சாமி கேரக்டர் கார்த்தியோட கேரக்டரோட பேரை தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கார்த்தியோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, கடைசியில் அவர் பேரை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, இதுதான் ஒன்லைன். ஆனா எதுக்காக கார்த்தியோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றது தான் அந்த மொத்த படம். சொந்தக்காரங்களால ஏற்பட்ட ஒரு கசப்பான சம்பவத்தால் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு போய் செட்டில் ஆன அரவிந்த் சாமி ஃபேமிலி, அதனால ரிலேட்டிவ்ஸ்னாலே ஒரு வெறுப்புல இருக்கிற அரவிந்த் சாமிக்கு ரிலேட்டிவ்ஸோட ஒரு பக்கத்தை தான் நீ பாத்திருக்க, இன்னொரு பக்கத்தை நீ பார்க்கல, நான் காட்டுறேன் அப்படின்னு காட்டியிருப்பாப்ல கார்த்தி. பொதுவா ஒரு படம் நல்லா இருக்குன்னா தரமா இருக்கு, மாசா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, வேற லெவல் அப்படின்னு வாங்க. ரீசெண்டா இப்போ ஒரு சென்டென்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க, இந்த ஃபீல் குட் மூவி அப்படின்னு. இந்த படத்தை நான் ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். கிராஃப் மாதிரி ஏத்த இறக்கம்லாம் இல்லாம அப்படியே பிளைனா போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கப்ப கார்த்தியோட பிளாஷ்பேக்ல ஒரு ஜல்லிக்கட்டு மேட்டர் சொல்லுவாங்க. அவர் வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த மாட்டை பத்தி அந்த போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த படம். முன்னாடி எல்லாம் ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா மெய்யழகன் படம் சக்சஸ் ஆகும், அதுக்கு குடும்பங்கள் தான் காரணமா இருக்கும். ரொம்ப சோகமான சீன்லாம் நிறைய கிடையாது, ஆனா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கண்ணு கலங்கும். ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யழகன் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மெய்யாலுமே படம் அழகா தான் இருக்கு.